Chapter number 14, Perspective Drawing. Okay. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்பெக்டிவாக நீங்கள் வந்து ஒரு ட்ராயிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சாப்டர் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே. ஸோ ஒரு கிரிட்டை வந்து ப்ரெஸ்பெக்டிவ் கிரிட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்னென்னலாம் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த கிரிட்டை வந்து மூவ் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்மளுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்றத பார்ப்போம். ஓகே. ஸோ ஆர்ட் ஒர்க்கை வந்து எப்படி வந்து ஒரு ப்ரெஸ்பெக்டிவ் கிரிட்டில் ட்ரா பண்ணுறது, எப்படி பிளேஸ் பண்ணுறது, ஓகே. ஸோ எப்படியெல்லாம் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுறது, ஓகே. பெர்ஸ்பெக்டிவ் டூலை வச்சு எப்படியெல்லாம் நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ அப்ளையிங் ஆர்ட் ஒர்க் டு த கிரிட். ஓகே. ஸோ ஒரு ஆர்ட் ஒர்க்கை வந்து எப்படி வந்து கிரிட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வரது, ஓகே. ஸோ செப்பரேட்டாக பண்ணதை வந்து எப்படி வந்து நம்ம உள்ளே கொண்டு வந்து அந்த கிரிட்டுக்குள்ளே நம்ம பெர்ஸ்பெக்டிவாக செட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த சாப்டரில் பார்க்கலாம். ஓகே. இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ். ஓகே. ஸோ பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெர்ஸ்பெக்டிவில் ஆர்ட் ஒர்க் க்ரியேட் பண்ணலாம், ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணலாம். 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், சிங்கிள் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்ட் ஒர்க்கோ இல்லாட்டி ஷேப்போ இல்லாட்டி பாத்தோ எதுவாக இருந்தாலும் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ டெக்ஸ்ட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன், அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஃபைலில் போய்ட்டு நான் ஒரு A4 ஷீட், எப்பயுமே நம்ம ஓப்பன் பண்ண மாதிரி A4 ஷீட் லேண்ட்ஸ்கேப்பில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேவா. டூல் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தட் இஸ் பிலோ யோர் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா. ஸோ நான் இப்போ அதை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா Shift+P அப்படின்னு இருக்கு. ஓகே. ஸோ கீழே இன்னொரு டூலும் இருக்குது. ஸோ நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ நான் இப்போது பெர்ஸ்பெக்டிவ் டூல் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் வரும். ஓகே. ஸோ நான் இங்கே ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஜூம் அவுட் பண்ணுறேன், ஸ்க்ரால் பண்ணுறேன். ஓகேவா. ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களால் ஜூம் அவுட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிட்ஸ் தெரியுது. ஓகே. ஸோ இந்த பக்கம் ஒரு கிரிட் தெரியுது, இந்த பக்கம் ஒரு கிரிட் தெரியுது, கீழே ஒரு கிரிட் தெரியுது. ஓகே. இங்கே ஒரு லைன்ஸ் தெரியுது. ஓகே. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இது இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இட் ஃபோக்கஸ் ஆன் 2 பாயிண்ட். ஓகே. ஸோ இதை வந்து எப்படி நான் சேஞ்ச் பண்ணுறது, சிங்கிள் பாயிண்ட்டாக எப்படி மாற்றுறது அண்ட் ஆல்சோ 3 பாயிண்ட்டாக எப்படி மாற்றுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா. வியூவில் போனீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்டை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்கள் இங்கேயும் போய் நீங்கள் பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்டை ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஹைட் கொடுத்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஹைட் ஆகிடும். ஓகே. Shift+Ctrl+I கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரிட் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஓகேவா. ஸோ இந்த கிரிட்டை லாக் பண்ணாலும் லாக் பண்ணிக்கலாம். கிரிட்டோட டிஃபைன் கிரிட். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஸோ அதை எல்லாத்தையுமே இங்கே மாற்றிக்கலாம். ப்ரீசெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட், 2 பாயிண்ட் அண்ட் 3 பாயிண்ட் நார்மல் வியூ. ஓகே. ஸோ இதோட கிரிட்டோட ஸ்கேலிங்ஸ். ஓகே. ஸோ உங்களுடைய ஸ்கேல் வந்து 1.1, 2.2, ஓகே. ஸோ 1.5, 1.10. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். சரியா. இப்போ 2 பாயிண்டில் இருக்குது, இது பாயிண்ட்ஸில் இருக்கட்டும். ஓகே. ஸோ இந்த ஆங்கிள் எல்லாமே இது அதே ஷேப்பில் இருக்கட்டும். நீங்கள் எப்போ வேணாலும் கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட ஒப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 50% இருக்கும். இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும்னா நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஒப்பாசிட்டி. ஓகே. ஸோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா. ஸோ இப்போ 50%ல் இருக்குது. ஓகே. ஸோ வியூவில் போயிட்டு பெர்ஸ்பெக்டிவ் கிரிட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே. ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இட் கோஸ் டு அ பாயிண்ட். ஓகே. நீங்கள் ஏதாவது 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவில் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது ஒரு ஷேப் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே. ஸோ பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவில் இருக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி. ஸோ இப்போ நான் வியூக்குள்ளே போகிறேன். பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து 2 பாயிண்ட். நீங்கள் 2 பாயிண்டில் எப்படி ஒர்க் பண்ணுறீங்களோ அதே தான் 3 பாயிண்ட்லேயும் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி சிங்கிள் பாயிண்ட்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். தட் இஸ் 1 பாயிண்ட்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகே. இதை பற்றி நம்ம பார்க்கலாம், கிரிட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த டாப்பில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரிட்டோட ஹைட்டை வந்து நீங்கள் வந்து சின்னது பெருசு பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதை வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் வேணுமோ ஸோ அவ்வளோ ஹைட்டில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பாயிண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹொரைசான். ஓகே. ஸோ இந்த பிளேஸில் தட் இஸ் வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஆங்கர் பாயிண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அது ஆங்கர் பாயிண்டில் ஆங்கர் பாயிண்ட் மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இந்த இதே மாதிரி தான் இந்த பாக்ஸும்.
ஸோ இது வந்து ஹொரைசான். ஓகே, ஸோ உங்களுடைய லெவல் ஆஃப் ஹொரைசான் எவ்வளோ பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இதை ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரிட்டை வந்து ஸ்கேல் பண்ணுறதுக்காக, தட் இஸ் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணனா உங்களுடைய ஸ்கேல் வந்து மாறும். பாருங்கள், நான் ஆரஞ்சை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணுறேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மாறும். ஓகேவா? ஸோ அது கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் கிரிட்டையும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கமும் கிளிக் பண்ணி மூவ் பண்ணலாம், இந்த பக்கமும் நீங்கள் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது அப்படின்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த கிரிட்டை மூவ் பண்ணி கரெக்டாக அதுக்கு பிளேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ளூ கலர் பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்டை வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணி நான் மூவ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் லைன் கிரிட்டை வந்து உங்களால் மூவ் பண்ண முடியுது. அதே மாதிரி ஆரஞ்சு கலர், தட் இஸ் டு யுவர் ரைட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணணும்னா லெஃப்ட்டில் இருக்க பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எப்படி பெர்ஸ்பெக்டிவாக மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப் அண்ட் டவுன் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஹொரைசான் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, தட் இஸ் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் எதை பேஸ் பண்ணி இருக்கோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பார்ட் இருக்குது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு க்யூப் இருக்குது, தெரியுதா? ஸோ இந்த க்யூப்பில் ப்ளூ கலர், ஓகே, ஸோ ஒரு ப்ளூ கலர் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கிரிட். ஸோ இங்கே லெஃப்ட் கிரிட். ஓகே, டோன்ட் திங்க் தட் இங்கே ப்ளூ கலர் இருக்கிறதுனால இங்கே ப்ளூ கலர் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதுதான் வந்து செலெக்ஷன். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ வரைய போகிற எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும், எந்த ஒரு ஷேப்பாக இருந்தாலும், எந்த ஒரு பாத்தாக இருந்தாலும் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ நான் இப்போ ஏதாவது ஒரு ஷேப்பை போடுறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். கீழே ஹாரிசான்டல் கிரிட் அதை கிளிக் பண்ணனா ஸோ அந்த இது வந்து செலக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த சைட் இது வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் எதில் இருக்குது அப்படின்றத காமிக்கும். கலர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி தான் காமிக்கும். ஸோ இதில் ப்ளூவில் இருக்கிறனால ப்ளூவில் இருக்குது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆரஞ்சு க்ரீன் எல்லாமே இதுக்கு ஏற்ற மாதிரி தான் வருது, பட் இது வந்து செலெக்ஷன். ஓகே, ஸோ நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அது செலெக்ஷன். ஓகேவா? ஸோ அந்த செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 1 கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் கிரிட், 2 கொடுத்தீங்கன்னா பேஸ் கிரிட், தட் இஸ் ஹாரிசான்டல் கிரிட், 3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் கிரிட். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதோட கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே இங்கே செலெக்ஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஒன்று வரைஞ்சி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போது ப்ளூ கலர், தட் இஸ் என்னுடைய லெஃப்ட் கிரிட் செலெக்ஷனில் இருக்குது. ஒரு ஷேப்புக்கு போகிறேன். ஒரு ஷேப்பு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பில் உங்களுக்கு ஒரு இது வந்து க்ரியேட் ஆகும், தெரியுதா? ஸோ ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ ஐ கோ வித் சம்திங் ப்ரௌன். ஸோ ப்ரௌன் கொடுத்துட்டு நீங்கள் இதை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு விண்டோ மாதிரி போட்டுக்கிறேன். சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே மூவ் பண்ணிங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும். பட் இதுலையே நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் கோ டு யுவர் பெர்ஸ்பெக்டிவ். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவில் தான் போய் நீங்கள் மூவ் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஷேப்பில் ஒரு வால் மாதிரி போட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு விண்டோ மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் வரணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் ரைட் கிரிட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேருந்து ட்ரா பண்ணி இங்கே வரைக்கும் நான் இன்னொரு கிரிட் ஒன்று போடுறேன். ஓகே, ஸோ அதோட கலரும் ஐ கோ வித் சம்திங் கொஞ்சம் டார்க்கராக போடுறேன். ஏன்னா வந்து இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியணுன்ட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இதோட ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஒரு விண்டோவை க்ரியேட் பண்ணுறேன். அதோட கலரையும் நான் மாற்றிக்கிறேன். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வால் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு 3D வியூ. ஓகே, தட் இஸ் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வியூ பாயிண்டில் நான் ஒரு வாலை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வச்சு நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் எப்படி வரைஞ்சிங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். நான் அண்டு பண்ணுறேன். ஓகே, ஸோ இதே பெர்ஸ்பெக்டிவ் மெயின்டைன் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் செலெக்ஷன், தட் இஸ் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் டூலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பெர்ஸ்பெக்டிவ் செலெக்ஷனை வச்சு தான் நீங்கள் மூவ் பண்ணணும். ஸோ பாருங்கள், இந்த கார்னரில் எனக்கு வேணும்னா அந்த கார்னரில் நான் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கீழே வேணும்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் அதை ஒரு காப்பியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் மூவ் பண்ணும்போது ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணும்போது
அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாறுது. ஸோ அன்டூ பண்ணிக்கிறேன். ஸோ திருப்பி என்னுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துக்கிறேன். ஸோ நான் ஹைட் பண்ணா ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவாக ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஓகே, ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நான் ஒரு 2 walls வித் விண்டோவை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் திருப்பியும் எனக்கு பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் வேணும். ஸோ கிரிட்ல இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் டைப் பண்ணுறேங்க. ஸோ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு கிவ் சம்திங் SRM. ஓகே, ஸோ SRM அப்படின்னும் போது ஸ்கூல் ரோம் மல்டிமீடியா, MULTIMEDIA. ஓகே, ஸோ இதை கண்ட்ரோல் A கொடுத்து இதோட சைஸை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, 60 வரைக்கும் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆரஞ்ச் செலெக்ஷனில் தான் இருக்குது. ஆனால் என்னுடைய டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஓகே, சரி, இதில் இது மேலே கொண்டு வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆனாலும் உங்களுக்கு எந்த சேஞ்சுமே ஆகலை. சரி, இதை வந்து நான் எப்படி வந்து உள்ளே கொண்டு வரது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு சிம்பிள் தான், நீங்கள் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணிக்கணும். செலெக்ஷன் டூல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் கொண்டு போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது வந்துடும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இதில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து இப்போதைக்கு பெர்ஸ்பெக்டிவை டெலீட் பண்ணிடுறேன். எனக்கு வேணாம், ஹைட் பண்ணிடுறேன். ஓகே, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஷார்ட்கட் கீ தெரியலன்னா பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்டில் போயிட்டு ஷோ ஹைட் எல்லாமே இங்கே கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ளேஸ் பண்ணி ஒரு இமேஜை வந்து நான் கொண்டு வரேன். ஓகே, ஸோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பில்டிங். ஓகே, ஒரு 2 point பெர்ஸ்பெக்டிவ் பில்டிங் எம்பெடட் வித் த சோர்ஸ். ஸோ இதை வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண இமேஜ். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுக்குறேன். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்தா உங்களுக்கு ஷோ கிரிட், ஷோ பெர்ஸ்பெக்டிவ். அப்படி இல்லை, உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்துட்டு திருப்பியும் இந்த இடத்துல கிரிட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரிட் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த கார்னருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ பண்ணிவிட்டு இதோட ஹொரைசான் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பார்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே வரைக்கும் கொண்டு வந்துக்கிறேன். சரியா? ஸோ கொண்டு வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ரீச் ஆகணும். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு இதை வந்து வெளியில் ட்ராக் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஹொரைசான் இன்னும் கூட கொஞ்சம் மேலே லிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஹொரைசான் ஏற்ற மாதிரி ஜஸ்ட் ட்ராக் பண்ணிக்கிறேன். சரியா? ட்ராக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பக்கம் வரேன். ஓகே, ஸோ இந்த பக்கமும் எனக்கு வந்து இந்த இதை வந்து கரெக்டாக, ஸோ இது கொஞ்சம் ஹொரைசானை கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேணும். சரியா? ஹொரைசான் லெவல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக இந்த பிளேஸில். ஓகே, ஃபைன். இப்போது இந்த பார்ட் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ எனக்கு இந்த பக்கம் வேணும். இந்த பக்கம் வேணும்னா இதை கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் வெளியில் ட்ராக் பண்ணி கொண்டு போனால் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். ஓகே, ஸோ இப்போதைக்கு எனக்கு அந்த பக்கம் வேணாம். ஸோ நான் இந்த பக்கம் செலக்ட் பண்ணி இந்த பக்கம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த பிளேஸில் வச்சுக்கிறேன். சரியா? ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ரொட்டேட் பண்ண முடியலன்னா கண்ட்ரோல் 1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100%ல வியூ இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகிறேன். டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இதை நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணும்? ஓகே, ஸோ லேயரில் போயிட்டு இந்த இடத்துல லாக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு புது லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா டெக்ஸ்ட்டை வந்து நான் அந்த லேயரில் போட போகிறேன். ஒரு லேயரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ அதில் வந்து டெக்ஸ்ட் போட போகிறேன். SRMULTIMEDIA. ஓகே, ஸோ SRM தட் இஸ் ஸ்கூல் ரோம் மல்டிமீடியா அப்படின்றத நான் கொடுக்குறேன். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது ஃப்ளாட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பில்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த நேமிங் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதோட கலரை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ கிவ் சம் yellowish கலர். ஓகே, ஸோ இதோட டெக்ஸ்ட்டும் கொஞ்சம் காப்பர். ஓகே, ஸோ ஐ கோ வித் திஸ். ஓகே, ஸோ இது பார்க்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால ஐம் கோயிங் வித் திஸ். சரியா? ஸோ இது 48 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இப்போ இதை ட்ராக் பண்ணி நான் இங்கே கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? பெர்ஸ்பெக்டிவ் செலெக்ஷன் டூலுக்கு போகிறேன். சரியா? செலெக்ஷன் டூல் போயிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வரேன். ஸோ கொண்டு வரும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா
ஆப்போசிட் சைடில் போகுது. ஏன்னா பிகாஸ் இது செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நான் அன்டூ பண்ணிக்கிறேன். எப்பயுமே ஒர்க் பண்ணும்போது நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ எனக்கு வேண்டியது இந்த கிரிட்டில். ஓகே, ப்ளூ கலர் கிரிட்டில். ஸோ அதனால லெஃப்ட் கிரிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ பர்ஃபெக்டாக ஆன் த டாப்பில் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இங்கே மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதோட பியூட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எஃபெக்ட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் 3D எஃபெக்டில் ஸ்டைலிஷில் போயிட்டு எஃபெக்ட்ஸில் ஸ்டைலிஷில் போயிட்டு ட்ராப் ஷேடோ. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ராப் ஷேடோ. ஓகே, ஒரு 3D எஃபெக்டில் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ சம்திங் அரவுண்ட் 0.5 mm. அதே மாதிரி இதுக்கும் 0.5 mm கொடுத்துக்கிறேன். ஸோ 0.5 mm. ஓகே, ஸோ அது 1 பிளர் வரைக்கும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். சரியா? ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன். சரியா? ஸோ இப்போது இதை ஹைட் பண்ண போகிறேன். Ctrl+Shift+I. ஸோ பார்த்தீங்கன்னா இது மேலே உங்களுக்கு இருக்க மாதிரி தெரியும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் டூலை வச்சு எப்போ வேணாலும் நீங்கள் அதை ஸ்கேல் இன் ஸ்கேல் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வெளில கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் see this. ஓகே, ஸோ பெர்ஸ்பெக்டிவில் கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டூல். ஓகேவா? ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ட்ராயிங் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னா இந்த டூல்ஸ் வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா?